நீங்கள் பிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இணைய வேண்டும். இஸ்ரேலிய புறங்களை புறக்கணிப்பதன் வாயிலாக, இஸ்ரேலிய பொருட்களை புறக்கணிப்பதற்கான வழிகாட்டுதலை பெறுவதன் மூலமாக பலஸ்தீனத்துடன் நம்முடைய உறுதியான குரலை இணைக்க வேண்டும். இது உணர்ச்சி வசப்பட்டு நாம் எழுப்புகின்ற கோஷங்கள் அல்ல. நீதிக்கும் அரணுக்குமாக, சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டத்தில் சத்தியத்தின் பக்கம் நிற்கின்றோம் என்பதை நாம் உரத்து முழங்க வேண்டிய நேரம். எனவே பலஸ்தீனம் தோற்கும் என்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் நீதி என்பதே இருக்காது, உலகத்தில் அமைதி என்ற வார்த்தை இருக்காது. எனவே பலஸ்தீனம் வெல்ல வேண்டும் என்பது, நீதி வெல்ல வேண்டும் என்பது, பலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்பது, உலகத்தில் எங்கெல்லாம் நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் அறத்திற்காகவும் போராடுகிறாரோ அத்தனை போராட்ட குழுக்களுடைய முகமாகத்தான் அங்கே யஹ்யா சின்வார்களும் இஸ்மாயில் ஹானியாக்களும் தங்களுடைய இன்னுயிரை நீர்த்திருக்கிறார்கள். அந்த போராளிகளுடைய உயிர் தியாகம் வீண்படாது. இங்கே பேசும்போது குறிப்பிட்டார்கள், பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய இறுதி உயிர் அல்ல, அந்த குழந்தையினுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பொம்மை கீழே விழும் வரைக்குமாக அந்த போராட்டம் தொடரும். சத்தியம் வெல்லும், அசத்தியம் அழியும், அசத்தியம் அழிந்தே அறியும். சுதந்திர பலஸ்தீனம் ஒன்றை தீர்வு, அதை அடையும் காலம் அண்மையில் இருக்கிறது என்று கூறி இந்த நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.